அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடே எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணலாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் நிஃப்டியில் பிரைமரி சார்ட்டில் இருக்கேன். இன்ஃபேக்ட் நிஃப்டி மார்னிங் ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் 2 days லோவையும் பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்க, பீரிஸாக உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் செஷன்ஸில். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது. எப்பப்போலாம் ஒரு கரெக்ஷன் வருதோ அப்பப்போலாம் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த லோவிலேருந்து உங்களுக்கு ஒரு ரெக்கவரி வந்திருக்கு. இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி, நாளைக்கு ஹாலிடே அப்படிங்கிறனால வீக்லி எக்ஸ்பைரி, நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இன்னைக்கு வச்சுருக்காங்க. ஸோ மார்னிங் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி இறக்கி விட்டுருக்காங்க. ஓகே, ஃப்ரைடே நம்ம பார்த்தோம் 24,000 வந்து ஒரு கீ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி. ஆனால் அது 24,050 லெவலையும் ட்ரேட் ஆகிடுச்சு. ட்ரேட் ஆகிருந்துச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த லெவலை விட்டு பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு மூமெண்டம் வந்து தான் பில்ஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃப்ரைடே ஃபுல்லாகவே 24,050 ரேஞ்சு, 50லேருந்து 72, 75 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகுது. அது மேலே உங்களுக்கு வந்து சைடேஸில் போன மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகுது. ஓகே, லோலேருந்து ரெக்கவர் ஆகி ஒரு லெவலுக்கு மேலே மூவ் ஆகுது. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேரிஸாக வந்துருச்சு. பட் கரெக்ஷனில் இருந்து நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னால அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 23,500 ரேஞ்சு கிட்ட நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஓகே, 23,550 மார்னிங்கே வந்து ஒரு நிஃப்டி ஒரு 2% டவுனு. அது மட்டும் இல்லாமல் இந்த கீ லெவலில் ட்ரேட் ஆகிறதுனால இதை நம்ம சப்போர்ட்டாக பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். நிஃப்டியோட எவ்ரி 500 பாயிண்ட் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேயில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ 24,000 ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ 23,500 சப்போர்ட்டாக இருக்கிறது ப்ராபபிலிட்டி இருக்குது. அவ்வளோ கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மாக எல்லா இப்படிதான் ஆகும்னு அர்த்தம் இல்லை, ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது கேண்டில் இங்கேயே சப்போர்ட் எடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. திரும்ப மறுபடியும் 3வது கேண்டிலும் க்ரீன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல 23,600 ரேஞ்ச் கிட்ட நமக்கு வந்து கால் என்ட்ரி போகிறதுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ 23,600 இந்த இடத்துல நம்ம கால் என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,700. ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ரொஃபிட் கொடுத்துருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23,700 பிரேக் அவுட் ஆகி அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் வரைக்கும் வச்சுருந்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஆல்ரெடி நம்ம இங்கே லோவில் இருந்து நல்ல ஒரு 100 பாயிண்ட் மூவிங்கில் இருக்கிறதுனால நம்ம வந்து பாசிட்டிவ் ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னாலும் பெருசாக நம்ம லாஸ் வரப்படுங்க. அப்போ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ கேண்டில்ஸ் வந்து சைட்வேஸ் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 23,000 ஒரு 550 இந்த லோவில் இருந்து 23,700. ஓகே, ஸோ இதே சேம் ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் மூவ் ஆயிருக்கு 150 பாயிண்ட். ஓகே, இந்த 150 பாயிண்ட்டு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மேலே மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ஃபேக்ட் மார்னிங் நீங்கள் என்ட்ரி ஆகிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டே ஆகலை. ப்ரீமியமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட்டே ஆகுது. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ஒரு ட்ரேடு. உங்களுக்கு இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஒரு 250 பாயிண்ட்டு நிஃப்டி வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ 250 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் ட்ரேட் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.